தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு செல்ல திட்டமிட்டுள்ளோர் ஆன்லைன் வழி முன்பதிவால் இடமின்றி தவித்துள்ளனர். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை அக்டோபர் 22ஆம் தேதி புதன்கிழமையன்று வருகிறது. பண்டிகைக்காக சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்ய விரும்புவோர் ரயில் முன்பதிவுகளை 60 நாட்களுக்கு முன்னதாக செய்ய வேண்டும். தீபாவளிக்கு முன்கூட்டியே செல்ல திட்டமிட்டவர்கள் அக்டோபர் 17, 18ஆம் தேதிக்காக கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் முன்பதிவு செய்துவிட்டனர். அக்டோபர் 19ஆம் தேதி ஞாயிறன்று செல்ல திட்டமிட்டவர்கள் புதன்கிழமையன்று அதிகாலை முதலே காத்திருந்து எழும்பூர் ரயில் நிலையத்தில் முன்பதிவு செய்தனர். ஊருக்கு போறதுக்காண்டி டிக்கெட் புக் பண்ண வந்தா இங்க செம்ம ரஷ். பார்த்தா வந்தோடனே எல்லா ஷட்டரும் க்ளோஸா இருந்துச்சு. எங்கடா டிக்கெட் கிடைக்குமா என்னன்னு தெரியல. பட் ஆனா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா, கிட்டத்தட்ட ஒரு 3 hours கிட்ட நாங்க வெயிட் பண்ணிருக்கோம். நான் இங்க இருந்து மதுரை போறேன் தீபாவளி ரொம்ப என்ஜாய் பண்றதுக்கு, அங்க ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாரும் என்ஜாய் பண்றதுக்கு. டிக்கெட் கிடைச்சிருச்சு. ரொம்ப நேரம் கழிச்சுதான் வாங்கியிருக்கோம். தற்போது ஆன்லைன் வழியாக முன்பதிவு செய்பவர்கள் அதிகரித்துவிட்டதாலும் ஏஜென்ட்டுகள் புகுந்து விடுவதாலும் பல மணி நேரம் காத்திருந்தவர்கள் டிக்கெட் கிடைக்காமல் ஏமாந்து திரும்புகின்றனர். வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் மேலும் அதிக அளவிலான பயணிகள் முன்பதிவு செய்ய திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் சிறப்பு ரயில்கள் இயக்க வேண்டும் என்று தென் மாவட்ட பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.